ஒரு காலத்தில் வருவாய் திரட்டலில் இந்தியாவிற்கே முன் உதாரணமாக இருந்தது தமிழ்நாடு. 2006-7 ஆண்டில் நமது சொந்த வரி வருவாய் ஜிஎஸ்டிபியின் 8.94 என்ற உச்ச நிலையை எட்டியது. ஆனால் இன்று அது வெறும் 5.45% குறைந்துள்ளது. இது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. நமது சொந்த உச்ச நிலையை அடிப்படையை கொண்டு கணக்கிட்டால் ஆண்டுதோறும் சுமார் ரூபாய் 1.23 லட்சம் கோடி வருவாயை நாம் இழந்து வருகிறோம். இது மாநிலத்தின் மொத்த நிதி பற்றாக்குறையின் சுமார் 90% அளவுக்கு சமமான தொகையாகும். இங்கு ஒரு உண்மையை நேர்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும். 2022, 23 மற்றும் 23-24 ஆண்டுகளில் இந்த விகிதம் தற்காலிகமாக 6.33% மற்றும் 6.22 உயர்ந்தது. ஆனால் இது உண்மையான நிர்வாக சீர்திருத்தங்களின் விளைவு அல்ல. கொரோனா காலத்தில் ஒத்திகை வைக்கப்பட்டிருந்த வருவாய்கள் பின்னர் கணக்கில் சேர்க்கப்பட்டதன் தாக்கம் அது. அந்த முன்னேற்றத்தை தொடர்ந்து நிலைநிறுத்த நாம் தவறிவிட்டோம். இந்த வருவாய் இழப்பிற்கான 4 முக்கிய கசிவுகள் அனைவருக்கும் தெரிந்தவை.